வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறியதற்கு இருமொழிக் கொள்கையே காரணம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி சிலர் கண்களை உறுத்துவதால் ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இருமொழிக் கொள்கை தான் என்பது அவங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசோட எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோமே, அது தெரியாத அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு ஏன் பண்றாங்க? தமிழ்நாட்டோட வளர்ச்சி, தமிழோட தனித்துவம் சிலருடைய கண்களை உறுத்துது, அதனால் இப்படி பண்றாங்க. வெளிநாட்டு மீனவர் தடை சட்டத்தை இலங்கை அரசு திரும்ப பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அறிவுறுத்தல். கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க புதிய ஒப்பந்தத்தை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழக மீனவர்களை இந்தியர்களாக மத்திய அரசு பார்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மீனவர்கள் கைது செய்யப்படும் கொடுமையை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதை அரசியலாக பார்க்காதீர்கள். அனைத்து கட்சிகளும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர இயல முடியாது, வர முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடியவர் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, ஏதோ தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை, இது தனிப்பட்ட கட்சிக்கு அல்ல, இது அரசியலாக நீங்க பார்க்காதீர்கள். நம்முடைய உரிமை, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தடை கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. எந்த தேர்தலிலும் களம் காணாத பல கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பாரபட்சமானது என்று மனுதாரர் குற்றச்சாட்டு. விஜயலட்சுமி தொடர்பான வழக்கில் சீமானை விசாரிக்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். ஏன் இருதரப்பும் பேசி செட்டில்மெண்ட் அடிப்படையில் சுமூக முடிவு எடுக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் கேள்வி. நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு என 6 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வேதாரண்யம், தலைஞாயிறு பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் 280 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. காமேஸ்வரம் ஆகிய மீனவ கிராமங்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும். 3வது அறிவிப்பு, தெற்கு பொய்கை நல்லூர்லையும் கோடியக்கரையிலையும் தலா 8 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 தளங்கள் கொண்ட பல்நோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும். 4வது அறிவிப்பு, நாகப்பட்டினம் நகராட்சியோட 150 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டடம் 4 கோடி ரூபாய் செலவில் புதுமை மாறாம புதுப்பிக்கப்படும். சென்னை நங்கநல்லூரில் 65 கோடி ரூபாயில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நாகூரில் இருந்து ஹஜ் பயணம் செல்லும் பயணிகளுக்காக கட்டப்படுவதாக பேச்சு. ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக சென்னை வானல் அருகில நங்கநல்லூரில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும். நாகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ. முதலமைச்சருடன் கைகுலுக்கியும் செல்ஃபி எடுத்தும் மக்கள் மகிழ்ச்சி. நாகப்பட்டினத்தில் 108 புதிய அரசு பேருந்துகளின் சேவை தொடக்கம்.
கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நீட் ரகசியத்தை முதலமைச்சர் மற்றும் அவரது மகன் உடனடியாக சொல்ல வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நீட் ரகசியத்தை சொல்லவில்லை என்றால் திமுக பொய்தான் சொன்னது என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக ஏற்கனவே ஒழிந்து கொண்டிருக்கிற கட்சி, அதனை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி ஒழித்துவிட்டார். இபிஎஸ்ஐ நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை, உதிரியாக பார்க்கிறோம் என்று அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி இல்ல விழாவில் எல். முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்பு. அண்ணாமலையை இன்முகத்துடன் கைகுலுக்கி வரவேற்ற அதிமுக மூத்த தலைவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் பாக்கி செலுத்த வேண்டிய வழக்கில் அதிரடி ஆணை. இந்தியாவில் முதன்முறையாக ஆலை அமைக்கும் மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா தமிழகத்தை தேர்வு செய்ய வாய்ப்பு. மின்சார கார் தயாரிப்புக்கு தேவையான உட்கட்டமைப்பு இருப்பதால் இடம் தேடி வருவதாக தகவல். பதினொன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்றும் பதிவு. நாகையில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுமாறு அறிவுரை. பொதுத் தேர்வினை துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் சிகரம் தொட வேண்டும். பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் முதலில் தேசிய கீதத்தை பாட வைத்து வழக்கத்தை மாற்றிய ஆளுநர் ஆர்.என். ரவி. தமிழகத்தில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று அரசு தெரிவித்த நிலையில் விதிகளை மாற்றியதால் சர்ச்சை. ஆடு நடைகிறதே என்று ஓநாய் அழுத கதையாக தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை குறித்து பேசியிருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி என்று முதலமைச்சர் விலாசல். பாஜக கூட்டணி ஆட்சி செய்யும் மாநிலங்களில் எத்தனை வட இந்திய மொழிகளை பள்ளிகளில் கற்றுத்தருகிறார்கள் என்றும் கேள்வி. இரண்டாயிரத்து ஒன்றில்தான் ஓ. பன்னீர்செல்வம் எம்எல்ஏ, ஆனால் நான் 1989ஆம் ஆண்டிலேயே எம்எல்ஏ. அதிமுகவில் நான் தான் சீனியர் என்று ஓ. பன்னீர்செல்வத்தை விளாசிய எடப்பாடி பழனிசாமி. ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழக மீனவர்களை கடத்தல்காரர்கள் என்று விமர்சித்த அண்ணாமலைக்கு மீனவர்கள் கடும் கண்டனம். அண்ணாமலை கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டம். இன்று திருவோடு ஏந்தியும் நாளை தீக்குளிக்கும் போராட்டமும் நடத்தப்படும் என்று மீனவ அமைப்புகள் அறிவிப்பு.